தலைவியாகவும் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி ஒரு உதவி இருக்குன்னு இதுக்கிட்ட நேற்று நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால அந்த தலைவிக்கு ரொம்ப நன்றி. புத்தகங்கள அநேகமான பேருக்கு அண்மையில் நடந்த ராஜா நம்முடைய பவுல் அவங்களோட உதவியில் நாங்கள் வந்து இந்த ஒரு 1200 ரூபாய்க்கு தான் ஒரு நாள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். எல்லாமே சரியான கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். அடுத்த காலங்களில் எங்களுடைய வீடுகள் மண் சரிவு இதன் காரணமாக பெரிய பாதிப்புக்குள்ளாகும். எங்களுக்கு வந்து வருமானம் பத்தாது. நாங்கள் தங்கி வாழ்கிற இடங்களில் வந்து சரியான வேலை எங்களுக்கு கிடைக்காதனால ஒரு வந்து எங்களுடைய பொருளாதாரம் இவ்வாறு நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டப்ப என்னுடைய அத்தியவர்கள் அதாவது மலையக பெண்கள் உதவி திட்ட அமைப்பினூடாக எங்களை அவங்களா வந்து முன் வந்து நாங்கள் வேலை முடித்த பின்பு இருக்கிறப்ப வந்து எங்கள் முகத்தை நான் பார்த்து கவலைப்பட்டாங்க. எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை அவங்க கேட்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மலையக பெண்கள் முதல் ஒரு அமைப்பாளராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வைத்து அதுக்கப்புறம் கதைக்கு பிற்பாடு எங்களுக்கெல்லாம் ஒரு பாராட்டமாக முதல்வரத்துக்குனால இவ்வாறான உதவி வந்து எங்களுக்கு யாருமே செய்யலையும் சமூகத்தில் குழுவாக இயக்கி அது வந்திருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு நாங்கள் கோடி நன்றியை நாங்கள் சொல்கிறோம். மென்மேலும் எங்களுடைய வாழ்க்கை திறனை உயர்த்திக் கொள்வதற்காக எங்களுடைய எதிர்காலத்தில் எங்களுக்கு தொடர்ந்து எங்களோடு ஒத்துழைத்து சில உதவி திட்டங்களை செய்வாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பற்றாக்குறைக்கான பொருளாதார ஏனைய வேலை திட்டங்களுக்கான பொருளாதார அனைத்துக்கும் நாங்கள் முகம் கொடுத்து கடுமையான கஷ்டங்களை எதிர்நோக்கி இவங்களோட அமைப்புல இவங்க மூலியமா அது வந்து யார் வேணா சாப்பிட்டு போகலாம். தெரியும் இல்லாதவங்க வந்து புரியும். ஒரு வேலையை பார்த்து யாரும் சும்மா சாப்பிட்டு போக மாட்டாங்க. அவங்க காசு கொடுப்பாங்க. சாப்பாட்டுக்கே சல்லி இல்லாதவங்க சாப்பிட்டு போகலாம். பாட்டு கொடுக்குறோம். பிளேஸ் பாட்டு கொடுக்குறோம். என்ன ஆளு